இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் கைதாகி சிறை தண்டனை அனுபவிக்கும் டிடிவி தினகரன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் தொடர்ந்து கேட்கிறோம். ஹனிகுமார், ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்திருக்கும் பொழுது அதற்குரிய விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தீர்கள். இதில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னென்னு சொல்லுங்க. கார்த்தி, முன்னே சொன்னது மாதிரி இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் கைதாகியுள்ள டிடிவி தினகரன் தனக்கு ஜாமீன் கோரி இன்று நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தீசேசாரி மாவட்ட நீதிமன்ற பதிவாளரிடம் இந்த மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு முன்தினம் அவருடைய இதே வழக்கில் கைதாகியிருக்கக்கூடிய ஒரு நண்பர் மல்லிகார்ஜுனவாவும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கானது நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் கைதாகியுள்ள டிடிவி தினகரன் மற்றும் இடைத்தரக சுகேஷ் சந்திரா இருவருடைய குரல் மாதிரிகளை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரி டெல்லி காவல்துறை ஒரு மனுவை கடந்த வெள்ளிக்கிழமை தனியாக தாக்கல் செய்திருந்தது. அதன் மீதான விசாரணையும் நாளைக்கு நடைபெறும் என ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த மனு மீதான விசாரணை நாளைக்கு வர இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நாளைக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைவிட மல்லிகார்ஜுனவாவின் ஜாமீன் மனுக்களும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிகிறது. குறிப்பாக தினகரன் தனக்கு ஜாமீன் கோரி, குறிப்பாக தினகரன் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். எப்போதெல்லாம் விசாரணைக்கு அவர் தேவைப்படுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் விசாரணைக்கு ஆஜராகி காவல்துறையினருக்கு போதுமான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். கடந்த அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக கூட 5 நாட்கள் தொடர்ச்சியாக டெல்லி காவல்துறையின் முன்பாக ஆஜராகி அவர் தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். அதே போல தற்போதும் கூட அவர் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அவர் ஒருவேளை ஜாமீனில் வெளியே விடப்பட்டால் அவர் எந்த விதமான முறைகேட்டிலும் ஈடுபட மாட்டார், சாட்சியங்களை கலைக்கும் முயற்சியிலே ஈடுபட மாட்டார். எனவே அதனை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். அவர் ஜாமீன் வெளியே வந்தாலும் கூட காவல்துறையினருக்கும் மற்ற விசாரணை அமைப்புகளுக்கும் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவார் என்கிற காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த ஜாமீன் மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். இதன் மீதான விசாரணையும் நாளைக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் தாக்கல் செய்திருக்கும் ஜாமீன் மனுவில் என்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஹனிகுமார்? நான் முன்னே சொன்ன மாதிரி தினகரன் விசாரணை அமைப்புகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். அவர் விசாரணைக்கு காவல்துறையின் முன்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்ட போதும் கூட 5 நாட்கள் தொடர்ச்சியாக கிரைம் பிரான்ச் காவல்துறை முன்பாக அவர் நேரில் ஆஜராகி நாள் முழுவதும் காவல்துறையினுடைய விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார். அதன் பிறகும் கூட காவல்துறை அவரை ஒரு வாரத்திற்கு மேலாக தன்னுடைய லாக்கப்பில் எடுத்து அவரிடம் விசாரணை செய்திருக்கிறது. அதிலும் கூட போதுமான தகவல்களை காவல்துறை திரட்டியிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற சூழலில் தற்போது அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். ஜாமீன் வழங்கினாலும் கூட எப்போதெல்லாம் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாலும் அப்போதெல்லாம் விசாரணைக்கு ஒத்துழைக்க அவர் தயாராக இருக்கிறார். ஏற்கனவே வழங்கியது போன்ற ஒத்துழைப்பை அவர் மேலும் வழங்குவார். அவர் ஜாமீனில் வெளியே விடப்பட்டால் சாட்சியங்களை கலக்கும் முயற்சியில் ஈடுபட மாட்டார். எனவே அதனுடைய தகுதிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தகவல்கள் தந்தமைக்கு நன்றி ஹனிகுமார்.